வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம இடையே டாக்டர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இருக்காங்க. ஐயா பாத்தீங்கன்னா பல விருதுகளை பெற்றிருக்காங்க. இவங்க இயற்கை, பெட்ரோலியம் மற்றும் என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுப்புற சூழல், இது சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. நிறைய ஜேர்னல்ஸ்ல எடிட்டரா இருக்காங்க, பணியாற்றி இருக்காங்க. இப்போ அவங்களோட அனுபவங்களையும் அவங்கள பத்திய அறிமுகத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா அவர்களே. வணக்கம், சொல்லுங்க. இப்போ உங்களோட வயது, பணி, இது சம்பந்தமான உங்களுடைய சுய அறிமுகம் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் சார். எனக்கு வயது 67. விவேகானந்தா கல்லூரியில் விரிவுரையாளர் பணியாற்றி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு தனியாக ஒரு லேபரேட்டரி ஆரம்பித்திருக்கிறேன் அண்ணா நகரில். அது தொழிற்சாலைகள் மற்றும் நதி எங்கெங்கெல்லாம் மாசுபட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்வதற்கான ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கிறேன். நல்லது சார். இப்ப நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா நீர் தூய்மை பற்றியும், அதுக்கப்புறம் உங்களோட இணையதளத்தை பார்த்தோம் சார். உங்க இணையதளத்துல உங்களோட பல ஆராய்ச்சி கட்டுரைகள், நீங்க எந்த மாதிரியான ஜேர்னல்ஸ்க்கெல்லாம் எடிட்டரா இருந்திருக்கீங்க, எல்லாமே இருந்தது. ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க நிறைய டைப், நிறைய பேர் உங்களை பாராட்டி இருக்காங்க, கௌரவப்படுத்தியிருக்காங்க. அதையெல்லாம் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அதை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்க சொன்னீங்க நீர் தூய்மை பற்றி ஆராய்ச்சி அப்படின்னு. உங்களோட படிப்பு ஆரம்பத்துல இருந்து நீங்க யூஜி டிகிரி, பிஜி டிகிரி எதுல பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்க பணி அனுபவம் இதை பத்தி சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் சார். நான் யூஜி டிகிரி படித்தது பிஎஸ்சி பாட்னி, பிறகு எம்எஸ்சி பாட்னி பச்சையப்பன் கல்லூரியில் 75-77. பின்னாடி ஆல்கே என்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டு அதில் பிஹெச்டி, எம்பில், பிஹெச்டி பண்ணவருக்காக யூனிவர்சிட்டியில் சேர்ந்தேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சிஎஸ் இன் பாட்னி. அது 78-79. 82-83 வாக்கில் என்னுடைய பிஹெச்டி முடித்தேன். 84 நான் விரிவாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அப்பிருந்தே ஆராய்ச்சிகளை ஆரம்பித்து தொழிற்சாலை கழிவுகளை சுத்தம் செய்வது மற்றும் மாசுபட்ட நீர்நிலைகளை சுத்தம் செய்வது போன்றவற்றை பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் மட்டுமல்ல, கொலம்பியாவில் எங்களுடைய கம்பெனி இருக்கிறது. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. கொலம்பியாவில் இப்போ 2020 எங்களுக்கு லாட்டின் அமெரிக்கன் கிரீன் அவார்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. 24 கண்ட்ரியில் கொலம்பியா காட்டி, கொலம்பியாவில் எங்கள் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அது பெருமையான ஒரு விஷயம். நன்றி சார். உங்களோட ஆராய்ச்சிகள் கொலம்பியா வரையிலும் பாராட்டப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லூரியில படிக்கும் போது உங்களுக்கு இந்த ஆராய்ச்சியில ஈடுபடுறதுக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்குனவங்க, இல்ல நீங்க பள்ளி படிப்புல இருக்கும்போது இந்த அறிவியல் சம்பந்தமான ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? நான் பிஎஸ்சி படிக்கும் போதே ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. டாக்டர் வி சங்கரன் என்று என்னுடைய ஆசிரியர், அவர் இப்போது உயிரோடு இல்லை. ஸோ அவர் ஆல்கையை கலெக்ட் பண்ணுவது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவது, அதனுடைய தன்மைகள் என்ன, அது எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் தான் நான் எம்எஸ்சி சேர்ந்த பிறகு எம்எஸ்சியிலும் அவர் கைட் பண்ணினார். பிஎஸ்சியில் உட்காந்து பிஎஸ்சி காலேஜில் இருந்துக்கிட்டே அவர் கைட் பண்ணார் த்ரூ லெட்டர்ஸ். நீ அதை பண்ணு, இதை பண்ணு என்று அவர் தான் கைட் பண்ணார். பின்னாடி டாக்டர் சுந்தர்லிங்கம் என்று என்னுடைய ப்ரொஃபஸர் எம்எஸ்சியில் பச்சைப்பன் கல்லூரி, அவர் யூனிவர்சிட்டியிலும் மறுபடியும் ப்ரொஃபஸராக சேர்ந்தார். ஸோ யூனிவர்சிட்டி அவரோடய சேர்ந்து நான் எம்பில் சேர்ந்தேன். எம்பில் முடித்த பிறகு பிஹெச்டிக்கு அங்கேயே சேர்ந்து கொண்டேன். என்னுடைய படிப்பு ஆல்கே என்ற ஒரு பிரான்ச்சில் படிப்பாக இருந்தது. ஆல்கே எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தாம் என்று பார்க்கும்போது முக்கியமான உபயோகம் வாட்டர் கிளீனிங். ஸோ அது நிறைய ஆராய்ச்சிகள் அந்த காலத்தில் இல்லாத போது நான் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டேன். இப்போதும் தொழிற்சாலைகளுக்கு ஆல்கையை கொண்டு போவது என்பது நாங்கள் தான் செய்திருக்கிற முதல் பணி. அது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. கொலம்பியா வரை சென்று அங்கே பட்டம், லாட்டின் அமெரிக்கன் கிரீன் அவார்ட் என்ற ஒரு பட்டத்தை வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 24 கண்ட்ரி போட்டி போட்டது, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் 2020. அது கோவிடுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது பிக்கப் ஆகிருக்கிறது. நன்றி சார். இப்போ தொழிற்சாலை கழிவுகளை சுத்தப்படுத்துறது பத்தி உங்க ஆராய்ச்சி சொன்னீங்க இல்லைங்களா சார்? தொழிற்சாலை கழிவுகள்ல எத்தனை வகையான கழிவுகள் இருக்கு,
அத வந்து தூய்மைப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க உங்க ஆராய்ச்சியில இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள சொன்னா நல்லா இருக்கும். தொழிற்சாலை கழிவுகள்ல வந்து இப்போ ஹெவி மெட்டல்ஸ் இருக்கிறது, சில இடங்களில் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறது. அதை வந்து பிஓடி, சிஓடி, ஸ்லட்ஜ் என்றெல்லாம் சொல்வார்கள். அதை எப்படி குறைப்பது, அதை எப்படி தூய்மைப்படுத்துவது என்பது ஆல்ரெடி கெமிக்கல் டெக்னாலஜி இருக்கிறது. கெமிக்கல் டெக்னாலஜி எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கிறது. அது வந்து கெமிக்கல்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவார்கள். அதனால் பொல்யூஷன் அதிகமாகும். அதுக்கு ட்ரீட் பண்ண பிறகு அந்த வாட்டரை வந்து சேமிக்க முடியாது, வெளியேற்றுவதும் கடினமாக இருக்கும். ஆல்கே என்பது ஒரு தாவரம் தான், ஒளிச்சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய தாவரம், போட்டோசிந்தட்டிக் பிளான்ட். அது மைன்யூட்டாக இருக்கும், சிறிதாக இருக்கும். அதை வந்து வேகமாகவும் அது வளரக்கூடியது. அதை எப்படி தொழிற்சாலை கழிவுகளை சுத்தப்படுத்த எம்எஸ்சி பண்ணும்போது சரி, எம்ஃபில் பண்ணும்போது சரி, பிஹெச்டி பண்ணும்போது சரி, என்னுடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே அதை பற்றி தான் இருந்தது. பின்னால் நான் கல்லூரியில் சேர்ந்த பிறகு தொழிற்சாலைகளோடு அக்ரிமெண்ட் ஏற்பட்டது. நான் ஒரு 20 பிஹெச்டி கைட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். 40 எம்பில் ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே எடுத்துக்கொண்ட தலைப்புகள் வந்து தொழிற்சாலை கழிவுகளை சுத்தப்படுத்துவது எப்படி என்பதுதான். ஸோ அதில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இப்போ ஒரு கம்பெனியை தனியாக ஆரம்பிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். அதை வெளிநாட்டிலும் சென்று பரப்புவதற்கான நான் முயற்சியை எடுத்துக்கொண்டுள்ளேன். நன்றி சார். இப்போ நீங்க பல விருதுகள் வாங்கியிருக்கீங்க. அந்த விருதுகள் பத்தி எந்தெந்த விருதுகள் உங்களுக்கு எதற்காக யார் அளித்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சார். பல விருதுகள் கல்லூரிகள் இருந்து கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே வந்து இந்த தொழிற்சாலை கழிவுகளை சுத்தப்படுத்துவதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணும்போது ஏற்பட்ட அறிமுகங்கள், அது ஏற்பட்ட வெற்றிகள், இதை வைத்து தான் அந்த பல்வேறு கல்லூரிகளில் அவங்க அவார்டுகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். நல்லது சார். இப்போ உங்களோட ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் நாங்க பார்த்தபோது பயோடீசல் பத்தியும் நீங்க சில ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டு இருக்கிறீங்க சார். எங்களுக்கு அந்த பயோடீசல்னா என்ன அப்படின்றது எங்க எல்லாருக்கும் தெளிவா சொன்னா அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம், அதனால என்ன பயன்பாடு அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். பயோடீசல் ஒரிஜினல் டீசலே பயோடீசல் தான். ஒரிஜினல் டீசல் நம்ம எடுக்கக்கூடிய தோண்டி எடுக்கிறவங்க நைஜீரியா இது மாநிலங்கள், பல கல்ஃப் போன்ற இடங்கள்லாம் அது எல்லாமே வந்து பயோடீசல் தான். அந்த காலத்தில் தாவரங்கள், ஆல்கே இதெல்லாம் செடிமெண்ட் ஆகி பாசிலைஸ் ஆகி அது வந்து கன்வெர்ட் ஆகி டீசலாக கன்வெர்ட் ஆனது. அதைத்தான் எடுத்து நம்ம பியூரிஃபை பண்ணி பெட்ரோல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். அதே தான் இப்போ வேகமாக செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்கிறோம். இது ஆல்கையை வந்து வைத்துக்கொண்டு, மைக்ரோப்ஸை வைத்துக்கொண்டு எப்படி வேகமாக பயோடீசல் பயன்படுத்துவது என்பதை பற்றி ஆராய்ச்சிகள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்தவும் இப்போது ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் நிறைய பிரச்சனைகளும் இருக்கின்றன, சில வெற்றிகளும் வந்திருக்கிறது. அதில் நடந்து கொண்டிருக்கிற ஆராய்ச்சி தான் பயோடீசல். இன்னும் முடிவு பெறவில்லை என்பது, ஆல்கையை பற்றி இன்னும் முடிவு பெறவில்லை என்பது என்னுடைய கருத்து. இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு ஆல்கை பயோடீசல் பற்றி. உங்க ஆராய்ச்சி வாழ்க்கையில நீங்க சந்திச்ச சவால்கள் எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்த ஆராய்ச்சியில நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழிற்சாலை கழிவுகளை சுத்தப்படுத்துவது. அதுவே பெரிய சவால் தான். ஏன்னா ஆல்கை இது முன்னாடி கொண்டு போனதில்லை யாருமே. எனக்கு முன்னோடிகள் யாரும் கிடையாது. முன்னோடிகள் யாரும் இல்லாத போது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் அது. முன்னோடிகள் இல்லாத போது நீங்கள் தான் எல்லாத்தையுமே இதாக வேண்டியிருக்குது. அதை பற்றி எல்லாத்துக்கும் சொல்வது எப்படி, அதை புரிந்து கொள்வது எப்படி, எப்படி அதை எடுத்துக்கொண்டு செல்வது. லேபரட்டரியில் நம்ம வந்து 10 ml 20 ml 1 லிட்டராக வச்சு பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே இப்போ தொழிற்சாலை கழிவு போகும்போது 10,000 லிட்டர், 20,000 லிட்டர், 50,000 லிட்டர் என்று அதிகமான வால்யூம் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து எப்படி இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுவது என்பது பெரிய சவாலாக தான் இருந்தது. டெஃபினட்டாக ஒவ்வொரு தொழிற்சாலையுமே எங்களுக்கு சவால் தான். சொல்லுங்க மேடம். நன்றி சார். இப்ப நீங்க தொழிற்சாலை கழிவுகள் பத்தி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம சுற்றுப்புறமே நமக்கு வந்து எல்லாமே மாசடைஞ்சுதான் இருக்கு. நீர்நிலைகள் மட்டும் இல்ல, நம்மளோட எல்லாமே இப்ப மரங்கள் அதிகமா இல்ல, ஓசோன் ஓட்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு பொதுமக்கள் என்னெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீர்நிலைகளை சுத்தப்படுத்துவது பொதுமக்கள் கையில் டெஃபினட்டாக இருக்கிறது. அதை அசுத்தப்படுத்தாமல் இருக்க வேண்டும். இப்போது நாங்கள் செய்கிற ப்ராஜெக்ட் நிறைய மேகாலயாவில் ப்ராஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். மேகாலயாவில் ரிவர்ஸ்
ஆறுகள் எல்லாம் வந்து அசுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. 2-3 ஆறுகள் வந்து மிகவும் மோசமாக இருக்கிறது. அதுபோல் இந்த கொலம்பியாவில் எங்களுக்கு கிடைத்த பரிசும் வந்து ஒரு பெரிய ரிசர்வாயரை வந்து தூய்மைப்படுத்தணும். மக்கள் உபயோகப்படுத்துகின்ற ரிசர்வாயர், அதை வந்து தூய்மைப்படுத்தணும். அதுக்கான தான் அவார்டு எங்களுக்கு கிடைத்தது, லாட்டின் அமெரிக்கன் கிரீன் அவார்ட் ஃபார் 2020. மக்கள் டெஃபினட்டாக மக்கள் கையில் இருக்கிறது எப்படி சுத்தமாக வைத்துக்கொள்ள என்பது. அதுக்கு மேல் போகும்போது நாங்கள் உள்ளே நுழைந்து அதை எப்படி வந்து சுத்தப்படுத்த பிறகு எப்படி அதை சுத்தமாக வைத்திருப்பது என்பது டெஃபினட்டாக கண்டிப்பாக மக்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் சொல்வது சரியானது தான். ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்தால் கூட திருப்பி மக்கள் தானே உபயோகப்படுத்த வேண்டியிருக்கிறது. நன்றி சார். இப்போ ஆல்கை வச்சு நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல எதெல்லாம் முக்கியமா குறிப்பிடத்தக்கது, அதை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் சார். ஆல்கே இப்போ வந்து உபயோகப்படுத்தி வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகளை வந்து சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது வந்து மிகவும் முக்கியமான ஒரு வேலை தான். ஏனென்றால் பாக்டீரியா வச்சு தான் முக்கால்வாசி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாக்டீரியாவை விட ஆல்கே மிகச்சிறந்தது என்பதை நாங்கள் நிரூபித்துள்ளோம். இப்போது மேகாலயாவில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் பல நீர்நிலைகளை, பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிசர்வாயர்ஸ் இதெல்லாம் வந்து தூய்மைப்படுத்துவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வட இந்தியாவில் நான் செய்திருக்கிறேன். என்னுடைய பயோடாட்டா சென்டர் பார்ட்டில் உங்களுக்கு தெரியும். தென்னிந்தியாவிலும் அதற்கான வழிகள் இருக்கின்றன. அதுக்கான நேரத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்விடேஷன், பொல்யூஷன் போர்டிலிருந்து இன்விடேஷன் வரணும். நன்றி சார். இப்போ நீங்க சந்திச்ச அறிவியல் மேதைகள், உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச அறிவியல் மேதைகள், இல்லைன்னா உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ண அறிவியல் மேதைகள்னா யார் யாரு, எந்த காரணத்தினால அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். என்னுடைய எம்எஸ்சி ஆசிரியர், அவர் பல்கலைக்கழகத்துக்கும் ஆசிரியராக வந்தார், ப்ரொஃபஸர் சுந்தர்லிங்கம். அவர் தான் ஆல்கல் டெக்னாலஜின்னு சொல்லிக் கொடுத்தவர். அவர் தான் என்னை பொறுத்தளவு பெரிய ஆராய்ச்சியாளர், அறிஞர் அந்த காலத்திலேயே. இப்போது உயிரோடு இல்லை. அவர் சொல்லிக் கொடுத்த ஆல்கையை தான் நாங்கள் பல இடங்களில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இது இல்லாமல் என்னுடைய பிஹெச்டி கைடு என்று சொல்லக்கூடிய VN ராஜாராவ் ப்ரொஃபஸர், அவரும் அவர் இருக்கிறார், இப்போது பெங்களூரில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நிறைய சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஸோ அவர் மூலமாக தான் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். ப்ரொஃபஸர் சுந்தர்லிங்கம், ப்ரொஃபஸர் VN ராஜாராவ், இருவரையும் முக்கியமாக சொல்லலாம். என்னுடைய எம்எஸ்சி ப்ரொஃபஸரும் என்னுடைய பிஹெச்டி கைடும் நிறைய சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கிட்ட கற்றதை தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி சார். இப்போ உங்க ஆராய்ச்சியோட பலனா நம்ம வந்து நீங்க வெளிநாடு வரைக்கும் நம்மளோட இந்த தொழிற்சாலை கழிவுகளை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றத பத்தி நீங்க பயன்பாடு போயிருக்குன்னு சொல்றீங்க. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களோட ஆராய்ச்சிகளை எடுத்து பயன்பட்டு இருக்காங்க சார்? தமிழ்நாட்டில் வந்து சொல்லப்போனால் முதல் நாங்கள் ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் தான். ஸ்னாப் ஆல்ஜினேட்ஸ் என்று ஒரு ராணிப்பேட்டையில் ஒரு ஆராய்ச்சி ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. அது வந்து ஆல்ஜினேட் என்கிற ப்ராடக்டை செய்து கொண்டிருக்கிறது. அகார், ஆல்ஜினேட், கேரகினன் இது மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு தொழிற்சாலை கழிவுகள் பிரச்சனை வந்தது. அவர்கள் தொழிற்சாலை கழிவு ஒரு அசிடிக் தொழிற்சாலை கழிவு. அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுவது, அதனுடைய BOD, COD இதெல்லாம் குறைப்பது போன்றவை தான் எடுத்துக்கொண்டு முதல் நாங்கள் பணியாற்றியது. அதுதான் இன்றும் மிகச்சிறந்த ஒரு பணியாக நான் சொல்லுவேன். முதல் செய்த ஆராய்ச்சி ஸ்னாப் ஆல்ஜினேட்ஸ், ராணிப்பேட். அதுதான் முக்கியமான நிறுவனம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு. இது எல்லாமே வட இந்தியாவில் தான் நிறைய நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி மேடம். நன்றி சார். காற்று மாசுபடுதல் பற்றியும் அதுக்கான காரணங்கள், அதை நம்ம தூய்மையா வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் உங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் நீர்நிலைகள் மட்டுமே தான் எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இருக்கிறது. காற்றை சுத்தப்படுத்துவதற்காக நாங்கள் எதுவும் செய்யவில்லை. எங்களுடைய ஆராய்ச்சி அது உபயோகப்படுத்தும். நீர்நிலைகளை சுத்தப்படுத்துவதே எங்களுடைய ஆராய்ச்சி. காற்றை சுத்தப்படுத்த நிறைய டெக்னாலஜிகள் இருக்கின்றன. அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. அது எனக்கு சம்பந்தம் இல்லாது. நன்றி சார். நன்றி. நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.